தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம். இந்த ரெண்டு நோக்கங்களோடு மன்னா மழை பெய்து கொண்டிருக்கிறது. மன்னா மழையில் சங்கீத செய்திகள் என்ற தலைப்பில் வரிசையாக 1வது சங்கீதத்திலிருந்து 150வது சங்கீதம் வரை நாம் வேதபாட ரீதியிலே படித்து தியானிக்க இருக்கிறோம். இந்த மன்னா மழை செய்திகளை நீங்கள் மகிமை டிவியிலே நீங்கள் காணலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலை 5 மணிக்கு இந்த மன்னா மழை உங்களுடைய வீட்டிலே பெய்யும். எனவே நீங்கள் அந்த நேரத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து பயன்படுத்தி கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய ஜெப குறிப்புகள் அனைத்தையும் வர இருக்கக்கூடிய இமெயில் முகவரியிலே, டெலிஃபோன் நம்பர்களிலே நீங்கள் வாட்ஸ்அப்பாக செய்தியாக எங்களிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த செய்திகளை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், பகிர்ந்தளியுங்கள். வாட்ஸ்அப் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக பகிர்ந்தளித்து அவர்களுக்கும் நீங்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக நீங்கள் வாழுங்கள். இந்த செய்திகளை உங்கள் மத்தியிலே கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது உங்கள் கையிலே கட்டாயமாக வேத புத்தகம் இருக்க வேண்டும். மன்னா மழை என்ற சேனல் வந்த உடனேயே உங்கள் வேதாகமத்தை உங்கள் கையிலே வைத்து அந்த செய்திகளை கொடுக்க கொடுக்க வேதத்தில் இருக்கக்கூடிய வசனங்களை நீங்கள் பாருங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை மனமகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன். சங்கீத புஸ்தகத்திலிருந்து இந்நாட்களிலே நாம் செய்திகளை படித்து தியானித்து வருகிறோம். இதுவரை நாம் 46 சங்கீதங்களை குறித்து சிந்தித்திருக்கிறோம். இன்றைய நாளிலே 47வது சங்கீதம். ஏதாவது ஒரு சங்கீதத்தின் செய்தியை நீங்கள் தவற விட்டிருந்தால் இந்த சங்கீத செய்திகளின் தொகுப்பு யூடியூப்லே காணப்படும். அது மட்டுமல்ல, மகிமை டிவி.com என்ற வெப்சைட்டிலும் இவை தொகுத்து வழங்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் உங்களுக்கு தேவையான வேளையிலே தேவையான சங்கீதத்தை நீங்கள் போட்டு கேட்டுக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு இந்த சங்கீதங்கள் இப்படி தொகுத்து அமைக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி அவர்களுக்கும் நீங்கள் இவற்றை குறித்து சொல்லி ஆசீர்வாதமாக விளங்கலாம். 47ஆம் சங்கீதம் இன்றைக்கு, அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் கையில் வேத புத்தகம் இல்லை என்றால் வேத புத்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்பொழுது நாம் வசனங்களை வாசிக்க வசன குறிப்பை சொல்ல உங்களுடைய வேதாகமத்தில் நீங்கள் அதை குறித்து பார்க்கலாம். கோராகியின் புத்திரர் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம் என்று சொல்லி அடைப்புக்குறியிலே நாம் பார்க்கிறோம். கோராகின் புத்திரர் என்று சொல்லும் பொழுது அவர்கள் லேவி கோத்திரத்தார், ஆலய பணிவிடையாட்கள், குறிப்பாக பாடகர் குழுவை நடத்தியவர்கள். அவர்களில் ஒருவன் பாடகர் குழு தலைவன். அவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். ஒப்புவித்தது யார் தெரியாது. ஒருவேளை தாவீதாக இருக்கலாம். அவனுடைய பெயர் அங்கே காணப்படவில்லை. சங்கீதக்காரன் என்று நாம் பொதுவாக நாம் சொல்லலாம். இந்த 47ஆம் சங்கீதத்தை நாம் பார்க்கும் பொழுது 46, 47, 48 3 சங்கீதங்களையும் துதியின் திரித்துவம் என்று சொல்வார்கள். இந்த 3 சங்கீதங்களும் ஆண்டவரை போற்றி துதிக்கக்கூடிய துதியின் சத்தத்தை ஒலிக்க பண்ணக்கூடிய சங்கீதங்கள் என்று அறிவிப்பார்கள். 46ஆம் சங்கீதம் ஒரு துதியின் சங்கீதம், விடுதலையின் சங்கீதம் என்று அதை குறித்து அழைக்கலாம். இன்றைக்கு 47ஆம் சங்கீதமும் ஒரு துதியின் சங்கீதமாக காணப்படுகிறது. இதையும் ஒரு வெற்றியின் கீதம் என்று நாம் வர்ணிக்கலாம். சரி, இந்த சங்கீதமானது ராஜா உயர எழும்பும் பொழுது, நம்மை பொறுத்தளவில் உன்னத ராஜா ஆண்டவராகிய தெய்வம் உயர எழும்பும் பொழுது, மரித்து உயிர்த்து உயர எழும்பும் பொழுது, பரமேறும் பொழுது பாடப்பட்ட பாடல் என்று சொல்லி, அந்த பரமேறுதலை குறித்து பாடப்பட்ட பாடல் என்று சொல்லி இந்த சங்கீதத்தை நாம் அறிந்து கொள்ளலாம். ஆண்டவரை துதிக்கக்கூடிய ஒரு துதி என்பது ஆராதனையின் ஒரு பகுதி என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதனாலே தான் சில இடங்களிலே, சில சபைகளிலே துதி ஆராதனை என்று தனியாக நடத்துகிறார்கள். ஆராதனை விட்டு சற்று விலகாமல் அந்த துதி ஆராதனை இருக்க வேண்டும். இல்லை ஆராதனையெல்லாம் போதாது, துதியின் ஆராதனையில் தான் எல்லாம் இருக்கு என்று சொல்லி அதை விசேஷமாக வலியுறுத்தி காட்டக்கூடாது. ஆராதனைக்கு இசைவாக அதற்கு ஒத்த துதியின் ஆராதனையாக இருக்க வேண்டும். ஆராதனையில் உள்ள அம்சங்கள், அருட்செய்திகள், அறிவிப்புகள், பிற பாடல்கள் எல்லாவற்றிற்கும் பொருந்த இந்த துதி ஆராதனையும் இருக்க வேண்டுமே ஒழிய அதை வித்தியாசமாக, விசேஷமாக, விசித்திரமாக காட்டக்கூடாது. சரி, துதி ஆராதனையின் ஒரு பகுதியாக இந்த சங்கீதம் அமைந்திருப்பதாகவும் நாம் காணலாம். தேவன் நம்முடைய ராஜா, எனவே தேவனை நோக்கி நாம் துதித்து பாட வேண்டும் என்பதுதான் இந்த சங்கீதத்தின்
அடிப்படை கருத்தாகும். குறிப்பாக செனகரிப் ராஜா அசீரிய ராஜாவினை வென்ற பொழுது, வென்றது யார்? எசேக்கியா ராஜாவின் காலத்திலே அப்பேற்பட்ட ராஜாவை முறியடித்த ஒரு சூழ்நிலையிலே பின்னணியாக எழுதப்பட்ட ஒரு பாடல் என்று சொல்லி இந்த பாடலை வரலாற்று குறிப்பிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். சரி, இந்த கர்த்தர் எப்படிப்பட்டவர், ராஜா எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து 3 குறிப்புகளை இந்த சங்கீதம் நமக்கு அறிவிக்கிறது. குறிப்பாக முதல் 4 வசனத்தை பார்க்கும் பொழுது, உலகுக்கு வந்தவர், ஆண்டவராகிய தெய்வம், உன்னத ராஜா, உலகுக்கு வந்தவர் என்று சொல்லி முதல் 4 வசனங்களிலே நாம் காண்கிறோம். இந்த முதல் 4 வசனங்களை நான் வாசிக்கிறேன், உங்கள் வேதாகமத்தில் நீங்கள் பாருங்கள். சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். சேலா என்று சொல்லி போட்டிருக்கிறது. சேலா என்று சொன்ன உடனே நிறுத்த வேண்டும் என்பது அடிப்படை உண்மையாகும். சேலா என்ற சொல்லின் அர்த்தம் என்ன? சேலா என்ற சொல்லை பல சங்கீதங்களிலே நாம் பார்த்து வருகிறோமே. சேலா என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? சில சங்கீதங்களிலே நான் உங்களுக்கு அதை குறித்து நான் சொல்லியிருக்கிறேன். அந்த சங்கீத செய்திகளிலே சொல்லிய காரியங்களை புதிதாக கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். சேலா என்றால் பல அர்த்தங்கள். நிறுத்தி சிந்தித்து தியானிக்கவும் என்பது அதனுடைய சரியான பொருள். சேலா வந்த உடனே தொடர்ந்து கடகடகடவென்று வாசிக்காமல், சிந்திக்காமல், ஏற்கனவே சொல்லப்பட்ட வசனங்கள், இந்த பகுதியில் முதல் 4 வசனங்கள், அவற்றை நிறுத்தி சிந்தித்து தியானித்து ஒழுங்காக படித்து அதில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை கருத்தாக தியானிக்க வேண்டும் என்பதுதான் சேலா என்பதின் கருத்து. சில இடங்களிலே, சில சபைகளிலே சேலா என்று வரும்பொழுது உடனே கைகளை உயர்த்தி விடுவார்கள். கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிப்பார்கள், ஆர்ப்பரிப்பார்கள். இன்னும் சில இடங்களிலே வாத்திய கருவிகளை உயர்த்தியோ அல்லது தாழ்த்தியோ வாசிப்பார்கள். சேலா என்ற சொல் வந்த உடனே, சில இடங்களிலே சேலா என்ற சொல் வந்த உடனே எக்காலங்களை ரொம்ப சத்தமாக உயர்த்தி எழுப்புவார்கள். சில இடங்களிலே சேலா என்ற வார்த்தை வந்தவுடனே அமைதியாக இருப்பார்கள். அமைதியாக இருந்து அந்த வசனங்களை ஆழமாக யோசித்து சிந்திப்பார்கள். சேலா என்ற சொல்லின் அர்த்தம் என்றென்றைக்கும் என்பதாகும். என்றென்றைக்கும் நம்முடைய இருதயத்திலே ஆண்டவரை தியானிக்க வேண்டும் என்பதுதான் இந்த சேலா என்ற சொல்லின் அடிப்படை பொருளாகும். சரி, ஆண்டவரை துதிக்க வேண்டும். காரணம், ஆண்டவர் உன்னதத்தின் ராஜா, உலகுக்கு வந்தவர் என்ற கருத்தை இந்த முதல் 4 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். எப்படி துதிக்க வேண்டுமாம்? சகல ஜனங்களே கை கொட்டி. சிலருக்கு கை கொட்டி கைத்தட்டி துதிக்க வரும், சிலருக்கு வராது. சிலருக்கு ரொம்ப பலவீனமான நபர்கள், சிலருக்கு கைகளே இல்லை. கைகட்டி துதியுங்கள் என்று சொன்னால் சந்தோஷமாக ஆர்ப்பரித்து துதியுங்கள் என்பது பொருளாகும். சிலர் சொல்வாங்களே, ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், வேதத்தில் நாம் பார்க்கிறோம், கைத்தாளங்களோடு துதிக்க வேண்டும் என்றெல்லாம் வேதத்தில் காண்கிறோம். எனவே கையை தட்டி துதிப்பது தான், கையை கொட்டி துதிப்பது தான் உண்மையான துதி என்று சொல்வார்களே. ஆமாம், அவர்கள் சொல்லக்கூடிய வசனம் எங்கே இருக்கிறது? 150ஆம் சங்கீதத்திலே பார்க்கும் பொழுது, 150ஆம் சங்கீதத்திலே நாம் காணும் பொழுது 4ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், தாம்பரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள் என்று சொல்லிவிட்டு ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள், பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வசனத்தை பிடித்துக்கொண்டு ஓசையுள்ள பேரோசையுள்ள கைத்தாளங்களோடு கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். இங்க கைத்தாளம் என்பது கையை கொட்டுவதல்ல, கைத்தாளம் என்பது கையை தட்டுவதும் அல்ல. நீங்கள் ஆங்கில வேதாகமத்தை பார்ப்பீர்கள் என்றால் அல்லது எபிரேய வேதாகமத்தை பார்ப்பீர்கள் என்றால், கைத்தாளம் என்பது ஒரு இசைக்கருவி. நம்ம ஹார்மோனியம் போல, நம்முடைய கொட்டு போல, நம்முடைய மத்தளம் போல அல்லது கிட்டார் போல கைத்தாளம் என்பது ஒரு இசைக்கருவி. அந்த இசைக்கருவியை பற்றி ஆங்கில வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது சிம்பல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. CYMBAL. அப்போ ஓசையுள்ள கைத்தாளம் என்று சொன்னால் சவுண்டிங் சிம்பல், பேரோசையுள்ள ஹை சவுண்டிங் சிம்பல். சிம்பல் என்பது ஒரு கைத்தாளம். அதனுடைய சரியான அர்த்தத்தை
நம்ம ஊர் இசைக்கருவிகளிலே பார்க்கும் பொழுது செங்கி என்று சொல்லலாம். ஓசையுள்ள கைத்தாளம், பேரோசையுள்ள கைத்தாளம் என்றால் செங்கி அடித்து, பெரிய செங்கி அடித்து கர்த்தரை துதியுங்கள் என்பதுதான் அதனுடைய சரியான விளக்கம். கைகளை தட்டி கைகளை கொட்டி துதிப்பது நல்லது. அது நமக்கு தூக்கம் வராது, பக்கத்தில் இருக்கிறவர்களை தூங்க விடாது. அது மட்டுமல்ல, அது ஒரு நல்ல பிசிக்கல் எக்ஸசைஸ். அது மட்டுமல்ல, நம்முடைய ஆர்ப்பரிப்பு, நம்முடைய ஆனந்தத்தை காட்டக்கூடிய ஒரு வழி. கைத்தாளங்களோடு கை கொட்டி துதிப்பது நல்லது. ஆனால் வேதம் சொல்லுகிறது கைத்தாளங்களோடு துதிங்கள் என்று சொல்லி அதை கை கொட்டி ஆராதிப்பதற்கு அதை பயன்படுத்தினால், அந்த வார்த்தையை பயன்படுத்தினால் அது தவறாகும். கை கொட்டி ஆண்டவரை துதிப்பது நல்லது, கை தட்டாமலும் ஆண்டவரை துதிப்பது நல்லது. அறிந்து கொள்ளுங்கள், சிலருக்கு கை கொட்டுதல் வரும், சிலருக்கு கை கொட்டுதல் வராது. வராததை வலிய வற்புறுத்தி வரவழைக்க கூடாது. இருக்கிற வண்ணமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி துதி செலுத்தி ஆண்டவரை ஆனந்தமாக ஆர்ப்பரிப்போடு நாம் துதிப்பது நல்லது. அடுத்ததில் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது கை கொட்டி மட்டுமல்ல, கம்பீரமாய் துதிக்க வேண்டும் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதனுடைய பொருள் என்ன? அழுது கொண்டே அல்ல, முனகி கொண்டே அல்ல, மற்றவர்களை காப்பியடித்து அல்ல, ஏதோ கடமுறைக்காக அல்ல, உண்மையாக சந்தோஷமாக மிகுந்த ஆனந்தத்தோட கர்த்தரின் ஆண்டவர், கர்த்தரின் இரட்சகர், கர்த்தரின் கடவுள், அவருடைய பிள்ளை நான், அவருடைய கையிலே நான் வரையப்பட்டிருக்கிறேன் என்ற உண்மைகளை எல்லாம் உணர்ந்து ரொம்ப கம்பீரத்தோடு ஆர்ப்பரிப்போடு துதியுங்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எதற்காக? தொடர்ந்து வாசிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய இரட்சகர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்ற கருத்து வேதத்திலே காணப்படுகிறது. உங்களையும் என்னையும் ரட்சிக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பரம மகிமை, பரம துதி ஆராதனை, பரம போற்றுதல்கள் எல்லாவற்றையும் துறந்து விட்டு தியாகம் பண்ணி நமக்காக இந்த உலகத்திலே பரிசாக மட்டுமல்ல பலியாகவும் வந்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும், தம்மை தாமே ஒப்பு கொடுக்கவும், மீட்கும் பொருளாக பலியாக ஒப்பு கொடுக்கவும் இந்த உலகத்திலே வந்தார் என்று சொல்லி மார்க் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனத்திலே நான் காண்கிறோம். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாய் எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆக ஆண்டவர் இந்த உலகத்திலே நம்மை ரட்சிப்பதற்காக, நரகத்திலிருந்து மீட்பதற்காக, அக்கினி கடலிலிருந்து நம்மை மீட்பதற்காக, நம்மை ஆண்டு கொள்வதற்காக இந்த அவனியிலே ஆண்டவர் உதித்தார் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. மேலும் இன்னும் ஆண்டவரை நாம் ஏன் துதிக்க வேண்டும் என்றால் 2ஆம் வசனம், அவர் பயங்கரமானவர். எனவே பயபக்தியோடு அவரை நாம் பணிந்து கொள்ள வேண்டும். அவர் பயங்கரமானவர். எனவே எதிரிகளுக்கெல்லாம் அவர் பயங்கரமானவர். அவருடைய பாதத்தை நாம் பற்றி பிடித்து அவருடைய செட்டைகளின் கீழே நாம் வந்தடையும் பொழுது பயங்கரமான கர்த்தர் எந்த பயங்கரம் வந்தாலும், எந்த பகை வந்தாலும், எந்த எதிர்ப்பு வந்தாலும் நம்மை காத்துக்கொள்வார். ஏன்? அவர் பயங்கரமானவர். அவர் ஜாதிகளை, சத்துருக்களை, மற்றவர்களை, மாம்சீகமானவர்களை பயப்படுத்தக்கூடியவர். எனவே துங்கனில் நாம் ஒதுங்கும் போது பங்கமின்றி தங்கலாம். பரிசுத்தமானவருக்குள் நாம் பதுங்கி வாழும் பொழுது ஆண்டவருக்குள் மறைந்து அமைதியாக வாழலாம் என்று சொல்லி வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் 7ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது அவர் பூமி எங்கும் ராஜா என்று வாசிக்கிறோம். அவர் இந்தியாவிலே ராஜா, அவர் மலேசியாவிலே ராஜா, அவர் அமெரிக்காவிலே ராஜா, இந்தோனேஷியாவிலே ராஜா, பின்ன கம்யூனிச நாடுகளிலே ராஜா, சைனாவிலே ராஜா, பூமி எங்கும் அவர் ராஜா என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ நம்மை ஆண்டு வழிநடத்துவது குறிப்பிட்ட ஒரு கட்சி அல்ல, நம்மை ஆண்டு வழிநடத்துவது ஆண்டவர். கட்சிகள் அல்ல, கர்த்தர் நம்மை ஆளுகிறார், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவருடைய ஆளுகையிலே நாம் வாழுவதினாலே அமைதியாக இருக்கலாம், ஆசீர்வாதமாக இருக்கலாம், அங்கலாய்க்க வேண்டிய தேவையில்லை. அது நடக்குமா, இது நடக்குமா, இது நடக்காதோ, அது நடக்காதோ, இங்கே பாதுகாப்பு இல்லையோ, அங்கே அடைக்கலம் இல்லையோ,
என்றெல்லாம் சொல்லி அவதிப்பட வேண்டாம். தேவன் நம்மை ஆளுகிறார். நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அவருக்கு எல்லாமே தெரியும். எவ்வளவு வரி நாம் செலுத்த வேண்டும், எவ்வளவு காசு கொடுத்து இந்த பொருளை வாங்க வேண்டும், எவ்வளவு பணம் இந்த வீட்டுக்கு வாடகை கட்ட வேண்டும், எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆளுகை செய்யக்கூடிய ஆண்டவருக்குள்ளாக நாம் அனுதினமும் மறைந்து காக்கப்படும் பொழுது நிச்சயமாக ஆசீர்வாதத்தோடு நாம் திகழ்வோம். காரணம், பூமி எங்கும் உங்கள் வீட்டிலும் உங்கள் உள்ளத்திலும் தேவன்தான் ராஜா. அவருடைய ராஜாங்கத்தை, அவருடைய ராஜரீகத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற்று வாழும் பொழுது அமைதலான ஜீவியம் நாம் ஆசரிக்க முடியும் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, எல்லாவற்றையும் நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துகிறவர் என்று சொல்லியும் 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஆண்டவருடைய பாதபடி இந்த பூமி, ஆண்டவருடைய ஆளுகையிலே இந்த பூமி இருக்கிறது, நாம் இருக்கிறோம். அது மட்டுமல்ல, எல்லாவற்றையும் தம்முடைய பாதங்களுக்கு மட்டுமல்ல நம்முடைய பாதங்களுக்கும் கீழ்ப்படுத்தக்கூடிய கர்த்தர் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. எந்த காரியமாக இருந்தாலும், லூக்கா 10ஆம் அதிகாரம் பாருங்கள். லூக்கா 10ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலே நான் பார்க்கும் பொழுது, எந்த காரியத்தையும், எந்த நபரையும், எந்த இடரல்களையும், எந்த இடையூறுகளையும், மக்களையோ விரோதிகளையோ பிசாசையோ ஆண்டவர் ஆண்டு வழிநடத்துகிறவர் மட்டுமல்ல, நம்முடைய பாதங்களுக்கும் கீழ்ப்படுத்துகிறவர் என்று சொல்லி வேதம் தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. லூக்கா 10ஆம் அதிகாரம் பாருங்கள், 19ஆம் வசனத்தில், இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, எல்லாவற்றையும் கர்த்தர் நம்முடைய பாதங்களுக்கு கீழாக மிதித்து போடுவார் என்று சொல்லியும் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். சத்துருக்களோ அல்லது தவறான சத்துவங்களோ நம்மை மேற்கொள்ளாது. பூமி ஆண்டவருடைய பாதப்படியில் இருக்கும் பொழுது, நாம் ஆண்டவருடைய மடியில் இருக்கும் பொழுது, எல்லாமே கர்த்தருடைய பாதப்படியின் கீழே இருக்கக்கூடிய எல்லாமே நம்முடைய பாதப்படியின் கீழும் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நடுங்காமல், வேதனைப்படாமல், கவலைப்படாமல், இன்னும் பலவிதமான தவறான பொய்யான பயங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்காமல், கற்பனையான பயங்களுக்கு ஒப்பு கொடுக்காமல், கர்த்தருக்கு பயந்து அவரை உலகுக்கு வந்த உன்னத ராஜா என்று புரிந்து கொண்டு அவருடைய பலத்த கரத்தின் கீழே அடங்கி இருந்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். முதலாவதாக பாவிகளை ரட்சிக்கிறவர், இரண்டாவதாக பயங்கரமானவர், மூன்றாவதாக பூமி எங்கும் ராஜா, நான்காவதாக பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துகிறவர், இன்னும் பரிசுத்த சிங்காசனத்திலே உட்கார்ந்திருக்கிறவர். 8ஆம் வசனத்திலே அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவர் சிங்காசனத்தில் வீற்றிருப்பதால் நமக்கு பயமில்லை. ஏனென்றால் எல்லாரையும், எல்லாவற்றையும், நம்மையும், நம்முடைய சுற்றுச்சூழலையும் ஆண்டவர் ஆண்டு கொண்டிருக்கிறார். யாராவது உங்ககிட்ட என்ன எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லணும் தெரியுமா? கர்த்தர் சிங்காசனத்தில் இருக்கும் வரைக்கும் எனக்கு கவலை ஒன்றும் இல்லை, நிம்மதியாக சமாதானமாக சந்தோஷத்தோடு வாழ்கிறேன் என்று சொல்லி அறிவிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, 4ஆம் வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது பிரியமான சுதந்திரத்தையும் கர்த்தர் நமக்கு அருளியிருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் வாழும் பொழுது ஆண்டவருடைய சுதந்திரம் நமக்கு சொந்தம் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமா, ஆண்டவருடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று யார் சொல்ல முடியும்? அற்புதங்கள் அடையாளங்களை பெற்றுக்கொள்வதல்ல, அதை ஆண்டவர் எல்லாருக்கும் செய்கிறார். ஜெபித்து பலன்களை பெற்றுக்கொள்வதல்ல, ஆண்டவர் யார் ஜெபத்துக்கும் பலன் கொடுக்கிறார். பிசாசு ஜெபித்தாலே ஆண்டவர் பலன் கொடுக்கிறாரே. இந்த பன்றிகளுக்குள்ளே எங்களை அனுப்பும், பிசாசுகள் சொல்லின, ஆண்டவர் அப்படியே செய்தார். பிசாசுகளின் வேண்டுதலுக்கும் கர்த்தர் பலன் கொடுக்கிறார், நம்முடைய வேண்டுதல்களுக்கும் ஆண்டவர் பலன் கொடுக்கிறார். அப்படியானால் பிள்ளைகள் யார்? புத்திர சுவீகாரத்தோடு கர்த்தருடைய சமூகத்திலே வாழ்கிறவர்கள் யார்? ஆசீர்வதிக்கப்படுவதனாலே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லர். அப்ப யாரு? யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் 13ஆம் வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேல், இயேசுவின் நாமத்தின் மேல், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்.
அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனால் பிறந்தவர்கள். யார் தேவனால் பிறந்தவர்கள்? யார் தேவனுடைய பிள்ளைகள்? இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். விசுவாசிக்கிறது மட்டுமல்ல, ஏற்றுக்கொள்ளுதல். அவரை இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். அவர்களுக்கு கர்த்தர் சுதந்திரம் கொடுக்கிறார் என்று சொல்லி ரோமர் 8ஆம் அதிகாரம் 14 முதல் 17 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். எவர்களெல்லாம் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே என்று சொல்லி ரோமர் 8:14 முதல் 17 வரை நாம் பார்க்கிறோம். நாம் ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவ ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி? இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். அதனாலே ஆண்டவருடைய சுதந்திரம் நமக்கு சொந்தம். இதெல்லாம் உலகுக்கு வந்த ஆண்டவர், உன்னத ராஜா நமக்கு அருளி செய்யக்கூடிய ஆசீர்வாதங்கள் ஆகும். இரண்டாவதாக ஆண்டவராகிய ராஜாவை குறித்து பார்க்கும் பொழுது உயர எழுந்தவர். முதலாவதாக உலகுக்கு வந்தவர், இரண்டாவதாக உயர எழுந்தவர். எங்கே வாசிக்கிறோம்? 5ஆம் வசனத்திலே தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார் என்று சொல்லி நான் வேதத்திலே வாசிக்கிறோம். உயர எழுந்தவர், உலகத்துக்கு வந்தவர், தன்னுடைய உலக பிரகாரமான எல்லா பணிகளையும் முடித்தவர், முடித்துவிட்டு உயர எழுந்தவர், பரமேறியவர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்து நமக்காக பல பாடங்களை கற்றுக் கொடுத்து சிலுவையில் நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பின்னர் 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி உலகத்திற்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்து உயர எழும்பினார். ஆண்டவர் உயர எழும்பினதினாலே, பறந்து சென்று பரமண்டலம் போய் சேர்ந்ததினாலே என்னென்ன ஆண்டவர் செய்கிறார்? பரலோகத்தில் ஆண்டவர் ஊழியம் செய்கிறாரா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமியில ஊழியம் செய்தார். பரலோகத்திலே ஆண்டவர் நமக்காக ஏதாவது ஊழியம் செய்கிறாரா? ஏராளம். பரலோகத்திலே கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காக செய்யக்கூடிய ஊழியங்கள் என்னவென்றால், முதலாவதாக பரிந்துரைக்கிறார். தேவனுடைய வலது பார்சத்தில் விற்றிருந்து நமக்காக இந்த மரம், இந்த மனிதன், இந்த மனுஷி இன்னும் இருக்கட்டும், இன்னொரு ஆண்டும் இருக்கட்டும், சொத்தி இன்னும் ஒரு ஆண்டும் இருக்கட்டும், கொத்தி ஏறு போடுவேன், தண்ணீர் பாய்ப்பேன், சத்தியத்தை போதிப்பேன், சுவிசேஷத்தை இன்னும் வழங்குவேன், நற்செய்தியை கூறுவேன், நல்வாழ்வை அளிப்பேன், நன்மையை கொடுப்பேன், இன்னும் இருக்கட்டும், கனி கொடுப்பார்கள், கனி கொடுப்பார்கள் என்று தாமும் காத்திருந்து பிதாவையும் காத்திருக்க வைத்து ஆண்டவர் நம்முடைய மீட்புக்காக, ரட்சிப்புக்காக, பரிசுத்த வாழ்வுக்காக, பரலோகத்திற்கு போக நாம் ஆயத்தமாக விளங்குவதற்காக பரிந்துரை செய்கிறார். இது பரமண்டலத்திலே கர்த்தர் நமக்கு செய்யக்கூடிய ஊழியமாகும். இரண்டாவதாக பரலோகத்திலே நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒருவேளை குடிசையிலே வாழ்கிறீர்களோ, சின்ன ஓட்டு வீட்டிலே வாழ்கிறீர்களோ, தங்குவதற்கு இடமில்லாமல் நீங்கள் ஏதோ ஒரு இடத்திலே தத்தளித்து ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அங்கும் இங்கும் வீடு மாற்றி கொண்டிருக்கிறீர்களோ, நிலைவரமான நித்தியமான ஒரு இடத்தை, வாசஸ்தலத்தை பரலோக ராஜ்யத்திலே ஆண்டவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இது ஆண்டவர் நமக்கு செய்யக்கூடிய இன்னொரு ஊழியம். மூன்றாவதாக ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்புகிறார். நான் போனால் அவரை அனுப்புவேன் என்று சொல்லிய ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை அனுப்பினார். ஆவியானவர் திருச்சபைகளிலே உலகத்திலே அசைவாடி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ண, நம்மை ஆட்சி செய்ய ஆண்டவர் ஆவன செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, பிரார்த்தனை செய்கிறார். நமக்கு கூட சில சமயங்களிலே ஜெபிக்க முடியவில்லை, ஜெபிக்க ஆசை, ஆனால் நாவு அசைய முடியவில்லை, நாவால் அசைக்க முடியவில்லை, வாய் திறக்க முடியவில்லை, ஏக்கம், பெருமூச்சு தான் வருகிறது, ரொம்ப சுமை, தாங்க முடியாத பாரம், இதெல்லாம் வரும் பொழுது பரிசுத்த ஆவியானவர், ரோமர் 8:26, ஆவியானவருடைய ஜெபம், வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்காக விண்ணப்பம் பண்ணுகிறார். அது மட்டுமல்ல, இயேசுவானவர் ரோமர் 8:34 தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து நமக்காக வேண்டுதல் பண்ணுகிறார். பரமேறிய தெய்வம் நமக்காக இதையெல்லாம் செய்கிறார்.
அது மட்டுமல்ல, ஒரு நாளிலே பூமியை நியாயம் தீர்க்க வருவார் என்று சொல்லியும் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த இயேசுவானவர் உங்களிடமிருந்து எப்படி மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே போல மீண்டும் வருவார் என்று சொல்லி சீஷர்களை பார்த்து தேவதூதன் சொன்னதாக அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 11 வசனத்திலே நாம் பார்க்கிறோம். வையகத்தை நடுத்தீர்க்க ஆண்டவர் வரப்போகிறார். ஆயத்தமாக இருக்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடைய கிரியைகளை நியாய்ந்திருப்பார். வெளிப்படுத்துகிற விசேஷம் 20 நம்முடைய சொற்களை நியாய்ந்திருப்பார். மத்தேயு 12 நம்முடைய யோசனைகளை நியாய்ந்திருப்பார். நம்முடைய சிந்தனைகளை நியாய்ந்திருப்பார். 1 கொரிந்தியர் 4 நம்முடைய அந்தரங்கங்களை நியாய்ந்திருப்பார். ரோமர் 2. ஐயா, வசனத்தை விட்டுட்டீங்களையா? ஒன்றுலையும் கண்டுபிடிங்க. உங்களுக்கு ஹோம்ஒர்க்கு. அப்படியாவது ஒரு தடவை இதெல்லாம் எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்களேன். வையகத்தை நடுத்தீர்க்க ஆண்டவர் வரப்போகிறார். விசுவாசிகளுக்கு பரிசுகள், அவிசுவாசிகளுக்கு பலத்த தண்டனைகள். விசுவாசிகளுக்கு அன்பின் ராஜ்யம், அவிசுவாசிகளுக்கு ஆக்கினை தீர்ப்பு. எதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? நித்திய மகிழ்ச்சிக்கு ஆயத்தமாக இருக்கிறீர்களா? நித்திய மரணத்திற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருக்கு உங்களுடைய வாழ்க்கையை கருத்தோடு ஒப்புக் கொடுத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து அவரை அண்டிக் கொண்டு வாழும் பொழுது பாக்கியவான்களாக இருப்பீர்கள். காரணம், கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி 2ஆம் சங்கீதத்தின் கடைசி 2 வசனங்களிலே நாம் காண்கிறோம். ஆக இந்த 47ஆம் சங்கீதம் வெற்றியின் கீதம் சொல்லக்கூடிய 2 கருத்துக்களை நாம் சிந்தித்தோம். முதலாவதாக உலகுக்கு வந்தவர், இரண்டாவதாக உயர எழுந்தவர், மூன்றாவதாக உட்கார்ந்திருக்கிறவர். கர்த்தர் உட்கார்ந்திருக்கிறார். ஓடி ஆடி வேலை செய்தவர், அங்கும் இங்கும் சுற்றி திரிந்தவர், பணி செய்தவர், கடைசியிலே சிலுவையிலே மரித்தவர், இப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்திலே பரலோகத்திலே தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார், உட்கார்ந்திருக்கிறார். பணி நிறைவு. பூலோகத்திலே செய்த பணி நிறைவு, பரலோகத்திலே பணி தொடர்கிறது. எங்கே வாசிக்கிறோம்? ஆண்டவர் உட்காரக்கூடிய காட்சியை கடைசி வசனத்திலே நான் பார்க்கும் பொழுது, கடைசி 2 வசனங்களிலே 8ஆம் 9ஆம் வசனங்களிலே பார்க்கும் பொழுது, தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள். அவர் மகா உன்னதமானவர் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். மகா உன்னதமானவர் பூமியிலே பணி நிறைவோடு பரலோகத்திலே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு வேண்டிய ரட்சிப்பை முடித்து விட்டார். எல்லாம் முடிந்தது என்று சொல்லி ரட்சிப்பின் பணிகள் எல்லாவற்றை முடித்து நமக்காக சிலுவையில் ரட்சிப்பை சம்பாதித்து வைத்து பரமண்டலத்துக்கு ஏறினார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசு சொன்னார், முடிந்தது. நாம் சொல்ல முடியுமா? ஆண்டவர் சிலுவையிலே முடித்து வைத்த ரட்சிப்பை, அந்த ரட்சிப்பு என் வாழ்க்கையிலும் நிறைவேறி முடிந்தது என்று நாம் சொல்ல முடியுமா? ஆண்டவரே, நீர் முடித்து வைத்த ரட்சிப்பை நான் விசுவாசத்தோடு என்னுடைய வாழ்க்கையிலே சொந்தமாக்கி கொண்டேன். என்னுடைய வாழ்க்கையும் ரட்சிக்கப்பட்டது. எனக்குள்ளும் உம்முடைய ரட்சணியத்தின் வேலை, கிருபை, பரிசு நிறைவேறி முடிந்தது என்று சொல்லி நாம் சொல்ல முடியுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சம்பாதித்த ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு எல்லாருக்கும் பொதுவானது. எல்லாருக்கும் பொதுவானது. ஆனால் எல்லாருக்கும் பொருந்தாது. யாருக்கு பொருந்தும்? யாருக்கு பொருந்தாது? மனம் திரும்பிய கள்ளனுக்கு பொருந்தியது, மனம் திரும்பாத கள்ளனுக்கு பொருந்தவில்லை. நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய பாவங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்து நம்முடைய பாவ பழக்க வழக்கங்களை வெறுத்து விட்டு ஆண்டவருக்கு முதலிடம், முக்கியத்துவம், முழு இடம் கொடுத்து அவர் முடித்து வைத்த ரட்சிப்பை மனம் திரும்புதலோடு விசுவாசத்தோடு பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்று அந்த மன்னிப்பை ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நிறைவேறு முடிந்தது என்று சொல்லி நாமும் சொல்லலாம். ஆண்டவர் சொன்னார், முடிந்தது. நாம் சொல்லலாம், எனக்கும் அது நிறைவேறி முடிந்தது. ஆக முதலாவதாக ஆண்டவருடைய ஓய்வு, பணி நிறைவேற்றம்.
இரண்டாவதாக ஆண்டவருடைய ஆளுகை. ஆண்டவருடைய ஆளுகையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி என்பதனாலே ஆண்டவர் பரலோகத்திலே சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார் என்பதனாலே என்ன வாசிக்கிறோம் வேதத்திலே? 110 சங்கீதம் 110 சங்கீதம் 1 வசனத்திலே கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடு வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். உட்காரும் என்ன? சத்துருக்கள் எல்லார் மேலும், குறிப்பாக பிசாசுகள் மேலே, சாத்தான் மேலே வெற்றி சிறந்து ஆண்டவர் உட்கார்ந்திருக்கிறார். அவருடைய ஆளுகையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் வேதத்தின் அடிப்படை போதனையாக காணப்படுகிறது. ஆக எனக்கு பிரியமானவர்களே, எனக்கு அன்பானவர்களே, இந்த 3 காரியங்களையும் நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக ஆண்டவரை குறித்து பார்க்கும் பொழுது உலகுக்கு வந்தவர், உங்களுக்காக வந்தவர், எனக்காக வந்தவர். இரண்டாவதாக உலகுக்கு வந்து பணி நிறைவேற்றி உயர எழுந்தவர். உயர எழுந்தும் அவர் ஓய்வில்லாமல் நமக்காக பரமண்டலத்திலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, உட்கார்ந்திருக்கிறார். ஆண்டவர் வீற்றிருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நம்முடைய வசனங்களை ஆராயவும், எங்கள் வாழ்க்கையை ஆராயவும் உம்முடைய சந்நிதியிலே எங்களை வழிநடத்தினே, அதற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. உலகுக்கு வந்து எங்களை மீட்க சித்தங்கொண்டீரே கர்த்தாவே, எங்களை மீட்க விரும்பினீரே ஆண்டவரே, எங்களை மீட்டீரே சுவாமி. நீர் எங்களுக்காக இன்னமும் தொடர்ந்து பரலோகத்திலே பரிந்துரை செய்து கொண்டிருக்கிறீரே. நாங்கள் பரிசுத்தமாக வாழ எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறீரே. எங்களை நியாயந்திருக்க ஒரு நாளிலே வரப்போகிறீரே கர்த்தாவே. எனவே ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொண்டு உம்முடைய ஆளுகையிலே வாழ நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.